ஆபிரகாம் நிறைய விஷயங்கள் ஈசா கிட்ட சொல்லியிருப்பானா, சொல்லியிருக்க மாட்டானா? சொல்லியிருப்பான். ஏன்பா, என் கூட ஒருத்தர் இருந்தான், நம்ம சொந்தக்காரன் தான், அவன் பேர் என்னது? லோத்து. நாங்கள் 2 பேரும் ஒன்னா தான் இருந்தோம். ஆனா 2 பேரும் இப்போ பிரியலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்க பிரிஞ்சு போறச்ச லோத்து என்ன பண்ணா? நல்ல பசுமையான இடத்த பார்த்து போலான்ட்டு போனா. எனக்கோ பசுமை இல்லாத காஞ்சு போன ஒரு இடத்த இந்த பக்கம் போயிருங்கன்னா. ஆனாலும் பாரு, கர்த்தர் என் கூட இருந்தாரு. வறட்சியா இருந்த இடத்த கூட கர்த்தர் மாற்றி கொடுத்தாரு அப்படின்னு லோத்துவை குறித்து ஆபிரகாம் யாருக்கு சொல்லியிருக்க கூடும்? ஈசாக்குக்கு சொல்லியிருக்க கூடும். ஈசாக்கு அதனால எங்க அப்பாவுக்கு இப்படிலாம் ஆண்டவர் செஞ்சாரு, அதனால எனக்கு செய்யாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பள்ளத்தாக்குக்கு போனா. பள்ளத்தாக்குக்கு போய் அங்க போய் கூடாரம் போட்டான். ஆனா கர்த்தர் அவனை என்ன பண்ணல? விடவே இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பள்ளத்தாக்குல இருந்தாலும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் குறைபட மாட்டவே மாட்டீர்கள்.